ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துனால அளவுலாம் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் நிறையா செய்கிற மாரினா நான் இந்தமாரி அளவை இன்னும் நிறையா ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மீனுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் மீனை நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஷீலா மீன் எடுத்துக்கிறேன். இதில் நடு முள் மட்டும்தான் இருக்கும். நான் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நல்லா நம்ம ரெடி பண்ண மசாலாவை தடவிடலாம். இப்போ மீனில் நம்ம மசாலாவை தடவியாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மீனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் வேகிற மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போடுங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்ம மீனை திருப்பி போட்டாச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். மூணு பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கிளறிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் நான் ஊற வச்சு கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். நிறைய போட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். 1 கிளாஸ் இதில் அரிசி எடுத்துருக்கிறேன். இதில் 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். குக்கர்லேருந்து ஆவி வருது. நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் போல் போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம விசில் சத்தம் அடங்கினோடனே நம்ம வறுத்து வச்ச மீனை அதில் சேர்த்து தம் வச்சிடலாம். இப்போ விசில் சத்தம் அடங்கிடுச்சு. நம்ம விசில் எடுத்துடலாம். இப்போ முக்கால்வாசி வெந்துடுச்சு சாதம். நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி வச்சுக்கலாம்.
மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. விசில் சத்தம் அடங்கினோடனே நம்ம பிரியாணியை தட்டுக்கு மாற்றிடலாம். விசில் சத்தம் அடங்கிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சாதத்தை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்மளுடைய ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.